சின்ன சந்துக்குள்ளே 47 வருஷமாக ஒருத்தர் கடை வச்சுட்டு வர்றார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் தொழில் மேலே வச்சுருக்க மரியாதையும் மதிப்பும் தாங்க. ஆமாங்க, ஒரு டேஸ்டியான ஃபுட்டு கொடுத்துருந்தா சின்ன கடை சின்ன சந்து அப்படின்னு மக்கள் எதையும் பார்க்காம வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கடை உதாரணம். ஒரு மனுஷனோட அடையாளம் அப்படிங்கிறது அவர் பேர் முகம் தாண்டி அவர் தொழில் மேலே வச்சுருக்க மரியாதை தாங்க. என் பேர் பாலகிருஷ்ணன், பிவி டிஃபன் சென்டர் ஓனர். பெரிய கடை இதிலேருந்து சின்ன கம்மாளத்தூர்னு ஒரு பேரில் பிவி டிஃபன் சென்டர் 3வது பில்டிங் இருக்குது. காலையில் 7 to 12, சாயங்காலம் 4 to 10 டிஃபன் கிடைக்கும். என் கடையில் ஃபேமஸ் சேவை, லெமன் சேவை, புளி சேவை, தேங்காய் சேவை, இப்படி 4 வெரைட்டி இருக்குது. வடகரி ஃபேமஸ்ஸு, வடை, ரவா தோசை, தக்காளி தோசை, வெஜிடபிள் ஊத்தாப்பம், மசால் தோசை, அது குருமா, இதுக்கு கைமா புரோட்டா இருக்குது. இந்த ஹோட்டலில் அவ்வளோ மெனு இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே உங்களோட நெய் வாசம் வாபா அப்படின்ட்டு வெல்கம் பண்ணும். ஸோ இவங்க தோசையிலே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்குறாங்க. இவங்க இட்லிலேயே நிறைய வெரைட்டி செய்கிறாங்க. இவங்ககிட்ட ஸ்விக்கிலேயும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்கள் 47 வருஷம் சக்ஸஸோட பின்னணி என்னன்னு கேட்டப்ப, இந்த தொழிலில் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணணும், மனப்பூர்வமாக இறங்கி எல்லா வேலையும் செய்யணும், சந்தோஷமான வேலையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தொழிலில் ஜெயிச்சு வர முடியும். ட்ரிபிளம் தோசை அப்படின்ட்டு ஒரு வகையான தோசை செய்கிறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. இவங்க மதுரை வெஜ் கறி தோசை அப்படின்ட்டு ஒரு டிஷ் செய்கிறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. நல்ல உணவு எங்கே இருந்தாலும் தேடி போய் சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.